இலங்கையில் மனித வெடிகுண்டு தாக்குதலுக்கு தேசிய ஜவ்ஹீத் ஜமாத் அமைப்பே காரணம் என்று அந்நாட்டு சுகாதாரத்துறை அமைச்சர் ரஜிதா சனரத்னே குற்றம் சாட்டியுள்ளார். இந்த சம்பவம் தொடர்பாக கைது செய்யப்பட்ட 24 பேரில் 3 பேர் இந்தியர்கள் என தகவல் வெளியாகியுள்ளது. ஈஸ்டர் தின கொண்டாட்டத்தின் போது இலங்கை தலைநகர் கொழும்புவில் கிறிஸ்தவ தேவாலயங்களில் சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்றது. அப்பொழுது அங்குள்ள 4 தேவாலயங்கள் மற்றும் 3 ஹோட்டல்கள் உட்பட 8 இடங்களில் அடுத்தடுத்து நிகழ்த்தப்பட்ட தாக்குதலில் 35 வெளிநாட்டினர் உட்பட 295 பேர் உயிரிழந்தனர். 400க்கும் மேற்பட்டோர் காயத்துடன் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். கடந்த 21ஆம் தேதி உலகையே உலுக்கிய இச்சம்பவத்தில் இருந்து மக்கள் மீளாத நிலையில் கொழும்புவில் நேற்று 9வது இடத்தில் குண்டு வெடித்தது. கொச்சிக்கடை கந்தனை பகுதியில் உள்ள ஒரு தேவாலயத்தில் அருகே நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த வேனில் இருந்த வெடிகுண்டை செயலிழக்கச் செய்யும் பொழுது எதிர்பாராத விதமாக வெடித்துள்ளது. இதனால் அங்கிருந்த மக்கள் பீதியில் உறைந்தனர். 9வது இடத்தில் நேற்று வெடிகுண்டு வெடித்த போதும் அதில் யாருக்கும் எந்தவொரு சேதமும் ஏற்படவில்லை என அதிகாரிகள் தெரிவித்தனர். இருந்தபோதும் மக்கள் மரண பீதியிலிருந்து மீளவில்லை. I was inside the house. We just hear the explosion very loud. It was very loud and we scared. We don't know what to do anymore. More than that, we stayed at home. After 5 minutes we came out and we see just it was smoky and people were running all over. மேலும் போலீசார் மேற்கொண்ட சோதனையில் விமான நிலையம் அருகே வெடிகுண்டு ஒன்றும் கொழும்பு பேருந்து நிலையத்தில் 87 டெட்டனேட்டர்களும் கண்டெடுக்கப்பட்டன. இலங்கையில் நடத்தப்பட்ட மனித வெடிகுண்டு தாக்குதலுக்கு தேசிய தவ்ஹீத் ஜமாத் அமைப்பே காரணம் என்று அந்நாட்டு சுகாதாரத்துறை அமைச்சர் ரஜிதா செனரத்னே குற்றம் சாட்டியுள்ளார். ஆனால் வெளிநாட்டு அமைப்பின் சதிவேலை இருப்பதாக தெரியவில்லை என்றும் கூறியுள்ளார். நேஷனல் தௌஃபிக் ஜமாத். This is a local organization, but we don't know whether they have been linked to the outside. Huh? No, all are locals at the moment arrested. இதற்கிடையில் உளவுத்துறை எச்சரிக்கை விடுத்தும் அரசு ஏன் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கவில்லை என்று கொழும்பு பேராயர் கேள்வி எழுப்பியுள்ளார். මේක වළක්වන්නට තිබුණ දෙයක් කියලා දැනගත්තම අපි අපේ අත් දෙක ඔළුවේ ගහගත්තා. ඒ මොකද මේක ඇයි කරේ නැත්තේ? தொடர் குண்டுவெடிப்பு தொடர்பாக இதுவரை 24 பேர் கைது செய்யப்பட்டு தொடர்ந்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இதில் 3 பேர் இந்தியாவைச் சேர்ந்தவர்கள் என்ற தகவல் வெளியாகி உள்ளது. அத்துடன் இவர்களில் 2 பேர் சென்னை வந்து சென்றதற்கான ஆதாரம் உள்ளதாகவும் கூறப்படுகிறது. குண்டுவெடிப்பில் அமெரிக்கா, டென்மார்க், சீனா, பாகிஸ்தான், மொராக்கோ, வங்கதேசம் உள்ளிட்ட நாடுகளைச் சேர்ந்த 35 பேர் உயிரிழந்ததில் இந்தியாவைச் சேர்ந்தவர்களின் எண்ணிக்கை 8ஆக உயர்ந்துள்ளது. கர்நாடகாவைச் சேர்ந்த ரமேஷ், லட்சுமி நாராயண், ரங்கப்பா, ஹனுமந்த ராயப்பா ஆகிய 4 பேர் மற்றும் கேரளாவைச் சேர்ந்த ரசினா ஆகியோரும் அடங்கும். இலங்கையில் கடந்த 10 ஆண்டுகளில் இல்லாத அளவில் மிகப்பெரிய மனித வெடிகுண்டு தாக்குதல் நிகழ்த்தப்பட்டதைத் தொடர்ந்து நாளை தேசிய துக்க தினம் அனுசரிக்கப்பட உள்ளது. இதையொட்டி உயிரிழந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் உள்ள ஈஃபில் டவரில் மின் விளக்குகள் நேற்று இரவு அணைக்கப்பட்டிருந்தன.